ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 பார்த்திங்கன்னா, இந்த 25 அந்த 14/4/2025 தமிழ் வருடப்பிறப்பு. விசுவாசு தமிழ் வருஷப்பிறப்பு வந்து இந்த 2025 பிறக்குது. நிறைய பயிற்சிகள்லாம் அது ராகு பயிற்சிலாம் வருது, குரு பயிற்சிலாம் வருது. பார்த்தா அந்த ராகு பயிற்சி இந்த விசுவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் ராகு பகவான். அன்றைக்கி கேது பகவான் பார்த்திங்கன்னா, இந்த விசுவாசு தமிழோடும் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:28 மணிக்கு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி அடைகின்றார். அந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா சித்திரை 13 26/4/2022 ராகு கேது பயிற்சி. உங்களுக்கு குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஸ்வாசு தமிழிடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி சித்திரை 28 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:24 மணிக்கு வந்து மிருக நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிருக சீடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசி பயிற்சின்றார். ஒரு அருமையான ஒரு பயிற்சியோடு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்தவங்க. இதில் ரிஷப ராசி அன்பர்கள் பார்த்து வச்சுக்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கான பொது பலன் பார்த்து, இந்த ரிஷபராசி அன்பர்களில் எப்பவுமே கொஞ்சம் மற்றவருடைய எண்ணங்களை கருத்துக்களை கவரக்கூடிய ஒரு கனிவான பேச்சை கொண்டவங்க, அடுத்தவங்களும் ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய உங்களுடைய பேச்சு சாலை அமைஞ்சிருக்கும். அப்படியே ரிஷபராசி அன்பர்களுடைய பொது பலன் பார்த்திங்கன்னா, இந்த கிரக பார்வைன்னு சொல்லக்கூடிய குருவோட பார்வைப்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா, 5ஆம் பார்வையாக கன்னி ராசி, 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, 9ஆம் பார்வை மகர ராசி. இந்த 3 பார்வை இருக்குது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அதில் வந்து கன்னி விருச்சிக மகரம் என்ற 3 இடத்தை வந்து பார்வையிடுறார் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த சனி பகவான் பார்வை பார்த்திங்கன்னா, 3ஆம் பார்வை மேஷத்துலேயும், 7ஆம் பார்வை சிம்மம், 10ஆம் பார்வை விருச்சிகம். இந்த 3 இடத்தை பார்க்குறாரு. 3, 7, 10 பார்வையில் மேஷம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 பார்வை இருக்குது. கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, அந்த ராசி ஸ்தானத்தில் குரு பகவான், சகோர ஸ்தானத்தை வந்து செவ்வாய் பகவான், புத்திர ஸ்தானத்தில் வந்து கேது பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சந்திர பகவான் 3 பேர் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தை வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு. சனியும் சுக்கிரன் இருக்கா தொழில் ஸ்தானத்தில். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 ரிஷபராசிக்கு ஒரு பொது பலம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஒரு மனதளவில் நீங்கள் எதையும் செய்து முடிக்க முடியும், செய்ய முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்கிறதால எந்த விஷயத்தையும் அலட்டிக்காமல் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமையும் தைரியமும் உங்களுக்கு இருக்குது. எந்த விஷயம் சக்ஸஸாக பண்ணக்கூடிய நிலை ஏற்பது. இந்த 2025 எடுக்கின்ற காரியெல்லாம் சக்ஸஸாக முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு. உங்களுடைய நெருக்கமானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுவதால் நீங்கள் எடுக்கின்ற காரியம் கண்டிப்பாக வெற்றி தான். ஏன்னா அவங்களுடைய பலத்தையும் பலம் தான் தெரிஞ்சு நீங்கள் பலம் தெரிஞ்சால் அதுதான் நடத்துக்கு போகிறீங்க. அவங்க பலம் இருந்தால் அது நடத்துக்கு போகிற மாதிரி உங்களுடைய அடுத்தோடைய பலத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் உங்களுடைய செலவு தான் உங்களுடைய வெற்றியில் எந்த விதமான தடையும் இருக்க போகிறது கிடையாது. இந்த 2025 ரிஷபராசி அன்புகளுக்கு ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போவதனால ஆன்மீக பண்ணி கோயிலுக்கு போகிறது குளத்துக்கு போகிறதுலாம்
போயிட்டு வாங்க. ஒரு மன மாற்றமும் நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதி நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது. உடைய பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. இது வரைக்கும் இருந்த விட்டு இனிமேட்டு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய வாகன பயணங்களில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. இரவில் வாகனம் ஓட்டி தவிர்த்துடுங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்துடுங்க. அதிக வேகத்தெலாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு கவனமான ஒரு வாகனத்தை பயன்பாட்டில் கொஞ்சம் இருங்க, ஜாகிரதையாங்க. உடைய குடும்ப சொத்துலாம் கொஞ்சம் பாகப்பிரிவினைலாம் பிரியாமல் இருந்துச்சு. அந்த பாகப்பிரிவினை சம்பந்தமான செயல்பாடெலாம் கொஞ்சம் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ சில இது வரணும் இது வரணும் எதிர்பார்ப்புலாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 25 உங்களுக்கு கண்டிப்பாக அமைது. உங்களுக்கு உடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை சரியில்லைனா உடனே மருத்துவர் ஆலோசனைப்பட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அதில் கொஞ்சம் கவனக்குறைவாக தயவுசெய்து இருக்காதீங்க. உடைய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுனால யாரையும் எதிர்த்துலாம் பேசாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதுங்களும் பார்த்துங்க. ஆடம்பர பொருட்கள் மீதான செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க. தேவையற்ற ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவது மூலம் தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு ஆகும். அந்த செலவுகளால் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பும் அதிகபட்சம் சேமிக்க முடியாத ஒரு வாய்ப்பும் போகலாம். அதனால் இந்த பொருளுக்கு தேவையான கொஞ்சம் யோசித்து அதை வாங்குவது நல்லது உங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாத பொருளை வாங்கி அந்த பணம் போகிறத விட அந்த பணத்தை நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேமிப்பு ஒரு தொகை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நீங்கள் முடிவு உங்களை தேவையில்லையான்னு கொஞ்சம் முடிவு பண்ணிங்க. நீங்கள் உடைய தாய் மாமன ஒரு வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையும் முறைச்சிக்காமல் கொஞ்சம் எல்லா வழியிலையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நீங்கள் உயர் அதிகாரிலாம் உங்களுடைய பணியிடத்தை கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு சாதமாக இருக்க போகிறாங்கன்னா பணி செய்கிற இடத்துல எந்தவித கஷ்டமும் தடையில்லாம் உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கக்கூடிய சுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்களுக்கு போகுது. அந்த எதிர்பாராத பயணங்களாக ஒரு மனதுக்கு உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் புதுவிதமான அனுபவத்தையும் புதுவிதமான விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயணமாக அமைப்பார். அந்த பயணத்தை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வாருங்க. உடைய உடல் ஆரோக்கிய சம்பந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது உங்களுக்கு. அதனால் எந்த உடல் சொன்னால் உடனே நீங்கள் மருத்துவ பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கான தேவையான ரெஸ்ட்டோ ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுத்துங்க. நீங்கள் உங்களுடைய இந்த சில பரம்பரை நோய்கள் இந்த தொற்றுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு அந்த 25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தினிடையே உள்ள கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் தாமதம் கிடைக்கிறீங்க. என்ன தான் நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது காலப்போக்கில் அதை அவங்களே புரிந்து கொண்டு ஆமாம் சொன்னது சரின்னு காலத்தாமதம் உங்களுடைய ஆலோசனைக்கும் உங்களுடைய சொல்லுக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதனால் அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்க. சிறப்பாக இருப்பது உங்களுக்கு. இந்த தம்பதிக்குள்ளே கொஞ்சம் ஒருவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது, புரிந்து கொள்வது, மனம் விட்டு பேச சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சாலே உங்களுடைய தேவையற்ற பிரச்சனைலாம் குறைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுதோ கையாளும் பொழுதோ வெளியில் எடுத்துக்கொண்டு போயிட்டு வரும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் மீது கொஞ்சம் அதிக அக்கறைகள்லாம் கொஞ்சம் செலுத்தக்கூடிய காலகட்டம் ஆகும். பசங்க மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன படிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்கன்னு கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் ஒரு கவனத்தை செலுத்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த வாகனம் வாங்குவது, சொத்து சேர்க்கை இந்த விஷயம்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா வாகனம் 2 வாகனம் போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாகனம் தேவையான முடிவெடுங்க. அதேமாதிரி ஒரு 10 வருஷம் கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா அதை அடைக்க முடியுமா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் செய்வதுக்கு முன்னே கொஞ்சம் சிந்தித்து செய்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவங்களாம் கொஞ்சம் மறுமணம் செய்வதற்கான ஒரு பிராப்தம் பாக்கியம் உண்டாதனால கொஞ்சம் வேறு ஒரு வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மறுமணம் செய்வதற்கான ஒரு நிலை இருக்குது. வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொண்டு அடுத்த வாழ்க்கை துணைங்க தேடுவதற்கான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அந்த 25 உங்களுக்கு உதவி புரியும். உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மாணவர்கள்னு பார்த்து வச்சா உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். இவருக்கு சாதாரண போன படிச்சிட முடியாது. கொஞ்சம் கூடுதலான ஒரு உழைப்பை போடக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய
ஆசிரியருடைய ஆலோசனை பெற்று செய்யுங்க. மற்ற விஷயம் கேட்காது. உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனை பெற்று செய்தால் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். அதனால் ஆசிரியருடைய வழிகாட்டுக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவசரகதியாக எந்த முடிவு எடுக்காதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, அது எந்த ஒரு கல்வி சார்ந்த அந்த விஷயமா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஒரு முடிவு எடுப்பது நல்லது உங்களுக்கு. அதனால் அவசர முடிவு எடுப்பதால் தேவையற்ற இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கான பொறுமை இன்றியமையாதது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்ப விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள்லாம் யார்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ண, குடும்பத்தில் விஷயங்களை உங்களோட வைத்துக்கொள்ளுங்கள். யார்கிட்டையும் உங்களுடைய நண்பர்களையும் யார்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம், நல்ல மதிப்பெல்லாம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு தானே. இந்த குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருங்க. அதே உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு தனித்தன்மையை கொடுக்கும். பார்த்துங்க. நீங்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதின மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு மதிப்பெண் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நல்ல ஒரு மார்க் எடுத்து தேர்வாகக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது உங்களுக்கு. அதனால் மாணவர்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலமாக அமைய போகுது உங்களுக்கு. உத்தியோக அன்பை பார்த்தா உங்களுக்கு இந்த பணிபுரை இடத்துலலாம் கொஞ்சம் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அரசு ஊழியர்களுக்கு இப்போ பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக 2025 கண்டிப்பாக போகுது. அதனால் உங்களுடைய நல்ல ஒரு நிலை தான் உங்களுடைய பணி செய்ய இடம் உங்களுக்கு அமைந்திருக்குது. அதனால் அந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு. மாதிரி இந்த பணிபுரை இடத்துல இந்த தொழில் சம்பந்தமான பணி சம்பந்தமான சில நுட்பமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்வதால், கற்றுக்கொள்வதால் உங்களுக்கு அடுத்து அந்த பணியை செய்வதற்காக வாய்ப்பு என்பது மிக ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அதனால் அந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த அறிவுறுத்தலை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க, கற்றுக்கொள்ள போகிறீங்க. அது உங்களுக்கு வருங்காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக கை கொடுப்பது உங்களுக்கு. உடைய ஊதியத்துக்கு இருந்த இந்த ஏற்ற இறக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. சக ஊழியர் கொஞ்சம் வருத்தப்பட்டோ கோவப்பட்டோ பேசி குறைச்சிக்கொள்ளுங்க. உங்களுக்கு கீழே அதிகாரியோ மேலே இருக்கவங்களோ யாருக்கிட்டேயோ இருந்தால் உங்களுக்கு பணி செய்கிற இடத்துல கொஞ்சம் கோபப்படாமல் பேசுவது பழகுவது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. மற்ற விஷயம் தடையில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வரைகிறனால கொஞ்சம் மற்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது உங்களுக்கு. வேலை தரக்கூடிய அன்பருக்கு நல்ல ஒரு உங்களுடைய தகுதிக்கேற்ற கல்விக்கேற்ற ஒரு வேலைக்கு வாய்ப்பு பிரகாசமாவது முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பை நீங்கள் 2025 பார்க்க போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்கள். வியாபாரம் பார்த்தா உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் செய்வதால் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆக போகுது. அதனால் எந்த விஷயமாக தான் நீங்கள் பிளான் பண்ணி செய்வதால் அதில் முன்னேற்றம் உண்டை தவிர உங்களுக்கு அதில் எந்த விதமான தொய்வும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மனசளவில் மேம்பட போகுது. நம்ம பிஸ்னஸ் அடுத்தது எப்படி கொண்டு போகலாம் ஒரு எண்ணம் மனசில் நீங்கள் நினைக்க போகிறீங்க. அதை செயல்படுறதுக்கான ஒரு காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் வரப்போகுது. அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. அரசு வழியில் நீங்கள் எதாவது உதவி எதிர்ப்பு அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் அந்த அரசு சார்ந்த ஏதாவது லோனு எதாவது நீங்கள் அப்ரூவ்டு ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறத வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. வெளிநாட்டு வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள்லாம் மறைப்போகுது. வெளிநாட்டை ஏற்றுமதி இறக்குமதி கச்சா பொருட்கள் இறக்குமதி சில பொருட்கள் ஏற்றுமதியெல்லாம் செய்யக்கூடிய இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதம்லாம் குறைந்து அந்த பிஸ்னஸ் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது உங்களுக்கு. உங்களுடைய கூட்டாளிகள் கொண்டு பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அமைதி பொறுமை காப்பு நல்லது. தேவையெல்லாம் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள்லாம் எதாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2025 அமைது ரிஷபத்துக்கு. அதனால் ஏதாவது புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், உங்கள் பிஸ்னஸ் அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கணும், அதிக முதலீடு போய் நீங்கள் எது நினச்சாலும் நீங்கள் அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக 20 அமைப்போது உங்களுக்கு. பார்த்துங்க. இந்த கால்நடையெல்லாம் கொஞ்சம் விரயம், கால்நடை வளர்க்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கால்நடை சில விரயங்களை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த கால்நடை மருத்துவரை ஆயிடுச்சு கொஞ்சம் உரிய ஆலோசனையும் உரிய மருத்துவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரைத்தை தடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கால்நடை வரக்கூடிய அன்பு கொஞ்சம் கவனமாக இருக்கு. நீங்கள் சக விவசாய அன்புலாம் சக விவசாயினை கொஞ்சம் சண்டை போடுவதையே விவாதங்கள் செய்ய தடுத்துருங்க. உங்கள் பக்கத்து நிலத்துக்காண்ட தேவை சண்டை போடுறது இதெல்லாம் கொஞ்சம்
தவிர்ப்பது நல்லது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது, கொஞ்சம் நீ கற்றுக்கொண்டாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் நீங்கள் வழிபட்டிங்கனாலே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், சில தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கிடைக்கும். அந்த ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாளை போயிட்டு வழிபட்டு அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்கினீங்க. அதுக்கப்புறம் எந்தவித தடையும் தாமந்தாலும் அது நிவர்த்தியாகக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த புத்திர பாக்கிய தடை, குழந்தை இல்லாத கல்யாண குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த புத்திர தடை நீக்குவதற்கும் அந்த புத்திர தடை படிப்படியாக குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. இந்த ஸ்ரீரங்க பெருமாள் வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். உடைய பிரச்சனைலாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு ரிஷப அன்புகளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிஷபம் 2025 அன்புகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. மீண்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.